வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய பிரிவில் நாம் காணவிருப்பது குலதெய்வம். குலம் ப்ளஸ் தெய்வம், குலதெய்வம். இதை பற்றி தான் நம்ம இந்த பிரிவில் காண போகிறோம். குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவம், அதாவது குலதெய்வன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தை தான் குறிக்கும். 5ஆம் பாவத்தில் தான் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆன்மாவோட பயணம் எத்தகையது, அப்பயண பாதை சரியாக தப்பா, இப்பிறவியோட வாழ்க்கை எப்படி இருக்கும், சென்ற பிறவியோட கர்மா என்ன, நம்மளோட பிதிர் வழி கர்மா என்ன, முன்னோர் வழி கர்மா என்ன, இதை எல்லாத்தையும் குறிக்கிறது 5ஆம் பாவம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு காதல் கை கூடனா கூட நமக்கு 5ஆம் பாவத்தோட சப்போர்ட் இருக்கணும். ஒருத்தனோட எண்ணம், அவனோட ஆழ்மனதோட எண்ணம் நல்ல எண்ணமா தீய எண்ணமான்றதை குறிக்கிறதும் 5ஆம் பாவம் தான். ஸோ இந்த 5ஆம் பாவம் தான் குலதெய்வத்தை குறிக்கிற இடம். இந்த 5 பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 9ஆம் இடம் தான் தந்தையோட காரகம். அதாவது தந்தைக்கியோட காரகத்துக்கு 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், அதாவது தந்தைக்கு மூதாதையர்கள். ஸோ அதனால தான் தந்தை வழி முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். ஸோ இப்போ இதுதான் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் இடத்த குலதெய்வமாக நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான குலதெய்வமாக செலக்ட் பண்ணி நம்ம முன்னோர்கள்கிட்ட விசாரித்து கரெக்டான குலதெய்வம். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல குலதெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க அவங்க முன்னோர்கள். ஆனால் அவங்க வேலை விஷயமா வேறு வெளி மாநிலம் வெளி இடத்துக்கு போகும்போது அந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு வசதி இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்திலே அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்குவாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தோட ஆர்ஜின்ற நம்ம முன்னோர்கள் வணங்கின இடம் இருக்குல்ல, அங்கே போய் வணங்கினா தான் நமக்கு நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட அனுகிரகமும் கிடைக்கும். அவங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைச்சாதான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சிந்தனை திறன் தூண்டப்பட்டு நம்மளோட முன்ஜென்ம வினைப்பதிவில் அதை உணர்கிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் கிடைச்சாதான் அதை நம்ம பக்குவமாக கையாளுற திறமையும் அந்த கர்மாவை கிளென்சிங் பண்ணுற அந்த திறமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மூலிமா நம்மளோட பிறவி கடலை ஈஸியாக நம்ம நீந்தி நம்ம முக்தி என்னும் நிலையை ஈஸியாக அடையலாம். இதுக்கு தான் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக ஆடி மாதத்தில் தான் குலதெய்வத்தை மேக்சிமம் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஜாதகப்படி பார்த்திங்கன்னா, ஜாதகப்படின்னு சொல்லலாம், சயின்ஸ் படின்னு சொல்லலாம். அதாவது தாய்க்கு காரகன் சந்திரன், தந்தைக்கு காரகன் சூரியன். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா கடகம், அதுதான் தாய் வீடு. அந்த தாய் வீட்டில் தந்தை காரகனான சூரியன் சஞ்சரிக்கிற அந்த காலம்தான் பார்த்திங்கன்னா ஆடி மாதம்ன்றாங்க. அதனால தான் அந்த மாதத்தை நம்மளோட முன்னோர்கள் அதாவது குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம குலதெய்வத்தை முறையான முறையில் குடும்பத்தோடு போயிட்டு ஒரு நாள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வழிபடுறது நம்ம தலைமுறைக்கே நல்லதுங்க. அதனால் குலதெய்வத்தை எப்படி வழிபடணுன்ற முறையும், ரெண்டாவது அதை லக்ன ரீதியாக ஒருத்தவங்க லக்ன ரீதியாக எந்தெந்த மாதம் வழிபடணுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வழிபடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க புரட்டாசி அல்லது ஆனி மாதம். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி அல்லது வைகாசி மாதம். கடக லக்னத்தில் பிறந்தவங்க கார்த்திகை அல்லது சித்திரை மாதம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மார்கழி அல்லது பங்குனி மாதம். கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா தை அல்லது மாசி மாதம் வழிபடுறது நல்லது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பங்குனி அல்லது மார்கழி மாதம் வழிபடுறது நல்லது. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க சித்திரை அல்லது ஐப்பசி மாதம். மகர லக்னத்தில் பிறந்தவங்க வைகாசி அல்லது ஐப்பசி மாதம். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ஆனி அல்லது புரட்டாசி மாதம். மீன லக்னத்தில் பிறந்தவங்க ஆடி மாதம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் இது பிரித்து இந்த அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதத்தில் வழிபடுறது நல்லது. இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி உதிக்கலாம். அதான் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கிறோம். அப்போ ஒருத்தரும் ஒரு லக்னம் இருக்கும். அப்போ எப்படி நம்ம ஒரு லக்னத்துக்கும் நம்ம எல்லோரும் தனித்தனியாக போய் வணங்கணுமான்னு? அப்படி இல்லைங்க. அந்த குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட லக்னம் எதுவோ அதுபடி நீங்கள் வணங்குறது உங்கள் குடும்பத்துக்கே நல்லது. பொதுவாக ஆடி மாதத்தில் வணங்குறதும் ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஈஸியாக கடந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரியுங்க. நன்றி.